அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி தர மாதிரியான ஒரு மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மோர் குழம்பை நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஜாரில் 4 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், அரை முடி தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே கொஞ்சமாக போட்டு கடலை சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காய் இல்லைன்னா வெள்ளை பூசணிக்காய் சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இதில் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மோர் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் இதில் அடித்து வச்சுருக்க 1/2 லிட்டர் தயிரை நம்ம சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பக்கமாக வச்சிடலாம். ஒரு சின்ன கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி நம்ம மோர் குழம்புல சேர்த்துட்டோம்னா மோர் குழம்பு ரெடி.